ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எதுக்காக நான் படிக்கணும், எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா? ஸோ நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அதிகபட்ச பேரண்ட்ஸ் வந்து இதுதான் சொல்லுவாங்க, நான் படிக்கலை, நீயாவது படித்து வாழ்க்கையில் என்ன செய்ய முன்னேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் படித்தவங்களா இருந்திருப்பாங்க. எங்கள் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறவங்க அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்தில். ஸோ அவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீயாவது படித்து என்ன செய்ய வாழ்க்கையில் முன்னேறு. நாங்கள் தான் என்ன செஞ்சிட்டோம், படிக்காமல் போயிட்டோம், ஸ்கூலுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் அம்மா அப்பா எங்களை படிக்க வைக்கல, ஆனால் நீ என்ன செய்ய படித்து முன்னேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ படி அப்படின்னு சொல்கிறதும் படித்து முன்னேறு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. என்ன காரணம்னா, அவங்களாம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, படிப்பு இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. ஓகே, ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே சாப்பிட்றாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கு எக்கனாமிக்கலாக ஒரு க்ரோத் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னா எஜுகேஷன் தான் ஒரு ஈஸியான டூல். ஓகேவா? ஸோ அந்த டூல் உங்ககிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகே, ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, the recognition you get in the society. ஓகே, ஸோ இப்போ ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஔவையார் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, கற்றோருக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பாம். ஸோ நம்ம வந்து இப்போ நீ ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், நீ போகிற இடத்துக்கு எல்லாமே உன் பணத்தை கொண்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உன் கூட எப்போவுமே இருக்க போகிறது. ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி அதை யார் என்ன செய்ய முடியாது, உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. ஸோ அது உங்ககிட்ட இருக்கிறப்ப நீ சொசைட்டியில் உனக்கு கிடைக்கிற ரெகக்னேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓ படித்தவங்களா, ஓ இவங்க இப்படி இருப்பாங்க, படித்தவங்களா இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொசைட்டியில் பொதுவாகவே மதிக்கப்படுறது படிப்பு வச்சு தான் மதிக்கப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களை பார்த்தோன்னே இது ஒரு பொண்ணு, இது இவங்க வீட்டு பொண்ணு அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஓ இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர், இவங்க இங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர். ஸோ நம்மளோட படிப்பை வச்சு நம்மளை என்ன செய்வாங்க, சீக்கிரமாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் உனக்கு சொசைட்டியில் வேணும் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக என்ன தேவை, எஜுகேஷன் தேவை. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு கிஃப்ட். ஓகேவா? ஸோ நம்மளை போல் இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட் தான் இந்த எஜுகேஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் வந்து இந்த குப்பை பறக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு பேக் எடுத்துகிட்டு, ஒரு சின்ன பொண்ணாக தான் இருக்கும், சின்ன பசங்களாக தான் இருக்கும், நம்ம வழியில் போடுற குப்பைங்களை பறக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எத்தனையோ பேருக்கு படிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பா கிடையாது, அப்படி தானே? ஸோ அம்மா அப்பா இல்லாமல் ஏதோ வீதியில் தூங்கிட்டு, ஏதோ தெருவில் இருந்துட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் கடவுள் நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, நல்ல ஸ்கூல் கொடுத்துருக்காரு, நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, நல்ல டீச்சர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட். ஓகே, ஸோ இருந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண்களை வந்து படிக்கவே வைக்க மாட்டாங்க. ஸோ பெண்கள் அப்படின்னாவே என்ன முத்திரை குத்திருவாங்கன்னா, அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, பெண்கள் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு இது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களை வந்து நேச்சராகவே வந்து பலமானவர்கள், அவர்களால் எல்லாமே செய்ய முடியும், அப்படி தானே? ஸோ நம்ம வந்து நேச்சராகவே என்னது, கொஞ்சம் பலவீனமானவர்கள், அப்படி தானே? நமக்கு பலமான காரியங்கள் அதிகமாக செய்ய முடியாது. ஸோ அதுக்காக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது கிடையாது, நம்மளாலையும் எல்லாம் செய்ய முடியும். பட் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு நமக்கு என்ன முக்கியம், ரொம்ப எஜுகேஷன் முக்கியம். ஸோ பொதுவாக இந்த கருத்து சொல்லுவாங்க, ஒரு ஆண் படித்தா அது அவனுக்கு மட்டும்தான் நல்லது, ஒரு பெண் படித்தா அது அவங்க குடும்பத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குடும்பத்தை எப்படி நடத்தலாம், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன உனக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் என்ன முக்கியம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எஜுகேஷன் முக்கியம். ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு வந்து என்னது, எஜுகேஷன் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து சரியான விதத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போவுமே கிடைக்காது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு நிமிஷம், அதுக்குள்ளே நீங்கள் அந்த படத்தை வரைஞ்சி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ உனக்கு கொடுத்துருக்க அந்த டைமில் நீ படித்து முடித்தா மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஓ நான் இந்த வருஷம் விட்டுட்டேன், என்னோட 12th விட்டுட்டேன், இனி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீ போய் திருப்பி என்ன செய்ய முடியாது, 12th போய் திரும்பி படிக்க முடியாது. ஸோ உனக்கு எந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும் தான் உன்னால் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் செல்ஃப் டிபெண்ட். ஓகே, ஸோ உனக்கிட்ட எஜுகேஷன் இருக்குது அப்படின்னா நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. யாரும் நமக்கு லைஃப்பில் தேவையில்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட நம்பிக்கை, நான் எனக்கு என் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னா நமக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, வென் யூ ஸ்டடி யூ கேன் கோ பிளேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எங்கே வேணாலும் போகலாம். ஓகே, தமிழ் தெரிஞ்சவங்க என்ன செய்ய முடியும்,
தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்க முடியும். வெளியே போய் அவங்கள ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. when you know languages நீ என்ன செய்யலாம்? எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் சர்வை பண்ணலாம். ஸோ நம்ம எப்போ நம்மக்கிட்ட எஜுகேஷன் இருக்கோ நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, நம்ம எஜுகேஷனை மட்டுமே நம்பி இருந்தால் போதும். ஸோ இந்த காரணங்களுக்காக நமக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இனிமேல் இந்த கொஷின் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. ஏன் படிக்கணும், படிக்காதவங்க சாதிக்காமல் இல்லையா அப்படின்ற கொஷின் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. ஸோ சாதிக்க முடியும், எப்படி இருந்தாலும் சாதிக்க முடியும் நமக்குள்ள திறமை இருந்தால். பட் எஜுகேஷன் இஸ் a tool to bring your டேலண்ட்ஸ் அவுட். ஓகே, ஸோ உங்கள் டேலண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல டூல் தான் இந்த எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடாமல், ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் படித்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.